ஹாய்ங்க. வெல்கம் டூ லிங்க்ஸோ விலாக்ஸு. இன்னைக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டி, ரொம்பவே ஹெல்த்தியான கோதுமை ரவா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான வெஜ்ஜீஸ் தாங்க. வெங்காயம், கேரட், பீன்ஸ், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பில, புதினா, கொத்தமல்லி, தக்காளிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ. வெயிட் லாஸ் பண்றவங்க ரொம்பவே கம்மியா சேர்த்துக்கலாங்க. நான் இங்க ஒரு 1 1/2 டம்ளர் வந்துட்டு அந்த கோதுமை ரவா எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா அது வறுபட்ட உடனே வந்து அத நம்ம தனியா எடுத்து வச்சுக்குவோம். இது கொஞ்சம் நல்லா வந்து வறுக்கணுங்க. மீன்வேல் டைம்ல வெயிட் லாஸ் பண்றவங்க, இல்ல அப்டின்னா வந்துட்டு கிட்ஸுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டா பண்ணி குடுக்கணும்னு நெனைக்கிறவங்க வந்துட்டு இது செய்யலாம். ப்ரெஷர் குக்கர் எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில். நான் இங்க வந்துட்டு மொத்தமா ஹோல் ஸ்பைசஸ் வந்து அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ அத நான் போட்டிருக்கேன். தென் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மீன்வேல் டைம் பச்சை மிளகா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். முன்னாடியே போட்டோம் அப்டின்னா. நான் அதனால அத ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் ஆனோனையும் தக்காளி, கொஞ்சம் உப்பு ஸ்மாஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, வெஜ்ஜீஸ் எல்லாம் ஆட் பண்றோம். இங்க நான் பீன்ஸு, கேரட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா லிட்டில் பிட் ஆஃப் ஒரு ஸ்பைசஸ் தாங்க ஆட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு, லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பைசஸ் என்னன்னா, கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி. எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் போதும். பிகாஸ் ஆஃப் இது டூ மச் ஆஃப் ஸ்பைசஸ் இருந்தோம் அப்டின்னா ரொம்ப தெகட்ட ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால நான் ரொம்ப கம்மியா மைல்டா தான் போட்டிருக்கேன். தென் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கர்டு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு, நான் இங்க வந்து 1 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ அதனால 3 டம்ளர் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வறுத்து வச்சிருக்கிற அந்த ரவா இருக்குல்ல, அதையும் வந்துட்டு முன்னாடி நல்லா வெஜ்ஜீஸோட மிக்ஸ் பண்ணிட்டு, 3 டம்ளர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ப்ரெஷர் குக்கர வந்து மூடி வச்சிர வேண்டியதுதான். மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில்ஸ் வரட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, பிரியாணியே ஒரு நம்ம நார்மலா ஒரு ரைஸ்ல செய்ற பிரியாணியோட ஒரு டபுள் மடங்கு ஆஃப் டேஸ்ட் வந்து ஒரு ஹெல்தி வேல சாப்பிடலாம் அப்டின்னா வந்துட்டு, கண்டிப்பா நீங்க இந்த சம்பா ரவ கோதுமை பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்டுங்க. ட்ரை பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க எப்டி இருக்குன்னு. தேங்க் யூ.